ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். ஆக்சுவலி திருச்செந்தூர் வந்தாச்சு. முருகப்பெருமானை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போகிறோம். சரி போய் பார்ப்போம் இனி உள்ள விஷுவல்ஸ் அண்ட் வீடியோஸ். மிகப்பெரிய கொள்ளையாக இருக்குது திருநங்கைகள். என்னன்னா கையில் ஒரு 100 ரூபா வந்துட்டு நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு 500 ரூபா கேட்குறாங்க. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். ஆக்சுவலி ஓணம் ஹாலிடே ஒரு நாள் 2 நாள் லீவு. சரி இன்றைக்கி ஒரு நாள் ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு தான் நேற்றுக்கு நைட்டு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து பறக்கி அப்படியே இந்த குளிரில் வந்தோம். இப்போ நார்கோவில் தான் நிற்கிறோம். பைக்கிலேயே போகலான்னு நினச்சேன், ஆனால் என்ன நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. பைக்கும் ரெடியாக இருந்துச்சு, பட் பைக்கு நார்கோவில் வச்சுட்டு இந்த ட்ரிப்பை போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் நல்லா தான் நடக்குது. நார்கோவில் நிற்கிறோம். அப்படியே திருச்செந்தூர் போகலான்னு தான் பிளான். அண்ட் ஆக்சுவலி திருச்செந்தூர் போவோம், ஆனால் திருச்செந்தூர் நான் போய் நிறைய நாளாகுது. போய் அப்படியே முருகனை பார்த்து ஒரு மன நிம்மதியெல்லாம் கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு ட்ராவல் வ்ளாக் போட்டுட்டு. ஸோ இன்றைக்கி இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். பஸ்ஸு வர டைம் ஆகுமா டைம் கீப்பர்கிட்ட கேட்டோம். ஸோ நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுவோம். பஸ்ஸு வந்துன்னு நினைக்கிறேன். போய் பஸ்ஸு கேறிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி பஸ்ஸு கேறியாச்சு. ஒரு நல்ல வைபாக இருக்குது. என்னன்னா பஸ் எடுக்க 20 மினிட் டைம் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படியே இருப்போம். காலையிலே ட்ரிப் போகிறது குளிக்காம மாதிரி இருக்குல்ல. காலையில் குளிச்சு தான் வந்தேன், நாலும் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்கு. தனியாக போகிறதே ஒரு ஸ்பெஷல் சேலஞ்ச். ஆக்சுவலி திருச்செந்தூர் வந்தாச்சு. நீங்கள் எங்கே இருந்தாலும் கரெக்டாக திருச்செந்தூர் வரணுன்னா டேரெக்ட் பஸ்ஸே இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து வரவங்களுக்கும் திருச்செந்தூர் இல்லைனா தூத்துக்குடி திருநெல்வேலி வந்து வரலாம், இல்லைனா நாகர்கோவில் வந்து வரலாம். நாகர்கோவிலேருந்து 87 ரூபா தான் டிக்கெட்டு. நான் நாகர்கோவில் வந்து தான் வந்தேன். ஒரு 3 மணிக்கு செம்ம ஜானி. ஒரு ஊருக்குள்ளாடியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா இருந்துச்சு. அப்படியும் வரலாம், இல்லைன்னா மோஸ்ட்டு கார்லேயும் வரலாம், பைக்லேயும் வரலாம், நடந்தும் வரலாம், எப்படியானாலும் வரலாம். நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோவிலுக்கு போகணும். அதான் ஒரே இது. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி வீக் டேஸ் ஆனதுனால இன்னைக்கு கூட்டம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. கூட்டம் இருக்காதுன்னு மேக்ஸிமம் மோஸ்ட்டு எதிர்பார்ப்போம். கூட்டம் இல்லைன்னா சீக்கிரமே தரிசனத்தை தூக்கிட்டு இறங்கலாம். ஆனால் போய் பார்ப்போம். நம்ம அப்பன் நம்ம எல்லாருக்கும் அப்பன் அம்மா ஐயா முருகன் ஐயா தான் பார்க்க வந்திருக்கோம், ஒரு மனசு நிம்மதிக்காக. ஆக்சுவலி குளிச்சு ஒரு புதிய அவதாரம் முண்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே முருகப்பெருமானை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போகிறோம். சரி போய் பார்ப்போம் இனி உள்ள விஷுவல்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு காசு கேட்குறானுங்க. அது தர சைஸு கண்ட மாதிரி கேட்குறாங்க. 20 ரூபா கேட்குறாங்க, 50 ரூபா கேட்குறானுங்க. ஒருத்தன் நாடார் ஜாதின்னெல்லாம் பேர் வச்சுட்டு என்கிட்டே 100 ரூபா கேட்குறாங்க. எப்படி இருக்கும் ஒப்பத்தா திருந்த மாட்டேங்கிறாங்க நீங்கள் எல்லோரும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு, ஆனால் சாப்பிட்ட இடத்துல சரியான கூட்டமாக இருக்குது. கூட்டம் இல்லைன்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் இன்னும் முகூர்த்த நாளானனால நிறைய காது குத்து விழா, மற்ற மாதிரி விழா, கல்யாண வீடெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் செம்ம கூட்டமாக இருக்குது. தெரில உள்ளே போகும்போது எப்படி இருக்குன்னு தெரில. உள்ளே போய் பார்ப்போம். அப்பப்பா செம்மையான கூட்டம்ப்பா. இந்த கூட்டம் இதுவே இப்படி இருக்குன்னா உள்ளாடி எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா ரஷ்ஷாக இருக்குது. பார்ப்போம்.
கடைகளும் கூட்டங்களும் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. பார்ப்போம். இந்த திருச்செந்தூரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மிகப்பெரிய கொள்ளையா இருக்கு திருநங்கைகள். என்னன்னா கையில் ஒரு 100 ரூபா வந்துட்டு நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு 500 ரூபா கேட்குறாங்க. ஏன்டா எப்படி கேட்டு வாங்குறீங்க? அப்பா சொல்லல, எல்லாம் நம்ம சமுதாயம் சோசியல் இதுதான் விஷயமே. என்ன பண்றது? ஓகே, திருச்செந்தூர் வந்தாச்சு. கருணை கடலே கொண்டா போச்சு போச்சு போச்சு. என்ன விஷயம்னா அறுபடை கோவிலில் சிறப்புமிக்க கோவில், டிஃப்ரெண்டான ஒரு கோவில். விஷயம் என்னன்னா இங்கே வந்து பாக்கி உள்ள 6 கோவிலாக இருக்கட்டும், சுவாமிமலை, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், அப்படி 6 கோவில் இருக்குது. அந்த 6 கோவிலில் இந்த கோவில் ஏன் சிறப்புன்னா இந்த கோவில் மட்டும்தான் கடல் பக்கத்தில் இருக்குது. பாக்கி எல்லா கோவிலும் மலையில் இருக்குது. கடற்கரையில் இருக்கிற இந்த ஒரு கோவில்னால தான் இந்த கோவிலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இது அழகே அதுதான். அண்ட் ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பு மிக்க ஒரு இது உண்டு. என்னெல்லாம் விஷயம்னு சொன்னால், சுனாமி வந்த காலத்துலேயும் இந்த கோவில் ஒன்றும் சுனாமியில் அடிச்சுட்டு போகல. இந்த கோவில் மட்டும் இல்லை, நான் நிறைய கோவில் இது கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன், எதுவுமே அடிச்சுட்டு போகலன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த உப்பு காற்று வந்து இங்கே உள்ள கல் மண்டபத்தில் எதுவுமே அரிக்காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அன்னோன் என்ன சொல்கிறது, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்னே சொல்லலாம். கோவில் மண்டபங்கள் அந்த காலத்தில், இது நான் ஒரு மெத்தட் சொல்ல, அந்த காலத்தில் யூஸ் பண்ண கல்லுக அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 17th செஞ்சுரியில் வந்து டச்சுக்காரங்க இங்கே வந்து மொத்தத்தையும் அடித்து மாற்றிட்டு லூட் பண்ணிட்டு போயிருக்கானுங்க கப்பலில். அந்த கப்பல் வழியிலேயே மறைஞ்சு கடலில் விழுந்திருக்கு. அது இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்டு. இந்த கோவிலோட கோபுரத்தை பார்த்தா தெரியும், 137 அடி கோபுரம். ஆனால் திராவிட மாடலில் கட்டின ஒரு கோவில். அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இது பார்ப்பீங்க, கேரளத்துலேயும் ரேராக தான் பார்ப்பீங்க திராவிட மாடலில் கட்டின கோவில். நிறைய இடத்துல இப்போ இதே மாடலில் கட்டுறாங்க, பட் இங்கே தான் இது பார்க்க முடியும். அண்ட் அன்னோன் ஃபேக்ட் வந்து ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கடலில் எடுத்துகிட்டு போன சிலையை கடல் அங்கே டச்சுக்காரங்களை போக விடாததாக இருக்கட்டும், இங்கே உள்ள உப்பு காற்று வந்து இங்கே உள்ள கல் மண்டபத்தில் அரிக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், சுனாமி அந்த டைமில் வந்து கோவிலுக்குள்ளே தண்ணி வராமல் இருந்ததாக இருக்கட்டும், அண்ட் அந்த காற்று வந்து இந்த புயல் காற்று அடித்தாலும் கோவிலுக்குள்ளே, கோவில் நுழைவு வாயிலுக்குள்ளே போகாத விஷயங்களாக இருக்கட்டும், அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் நம்ம இனி கடலில் போய் குளிப்போம். கடலில் குளிக்கிறதுக்கும் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சரி, பார்த்துட்டு குளிச்சுட்டு பாக்கி விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். ஆக்சுவலி கடலில் போய் குளிச்சுட்டு ஆழிக்கிணறுன்னு ஒரு சம்பவம் உண்டு, அங்கே போய் குளிக்கிறது தான் போகிறோம். கடலில் குளிக்கிறது டஃப்பாக இருக்குது, ரொம்ப கல்லாக கிடக்குங்க, என்னன்னே தெரில. கல்லெல்லாம் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். போய் குளிச்சுட்டு அடுத்த இடத்துல போவோம், கோவிலுக்குள்ள அடிப்போம். ஆக்சுவலி யோகமாக உடாய்ப்பு காட்டுறானுங்க. என்னன்னா, முன்னாடி 4 கிணறுன்னு ஒரு கிணறு உண்டாயிருது. அந்த கிணறை மாற்றி இப்போ 2 டேங்க் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. வந்து தெரியாமல் வரவங்க எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் என்ன பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நீ அப்படியே கோவிலுக்கு போயிட்டு தரிசனத்தை சொல்லுவோம். உள்ளே போய் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, வந்து வெளியே இருக்கேன். ஆனால் உள்ள ரவுடிஸை தான் பண்ணுறாங்க. 2-3 மணிக்கூர் மேலே நான் வந்து கியூவில் நின்றுருக்கேன். 3 மணிக்கு 10 மணிக்கு ஏறினா 1 மணிக்கு தான் வெளியே வந்தேன். இப்போ 100 ரூபா டோக்கனும் ஃப்ரீ டோக்கனும் உண்டு. ஆனால் உள்ள போட்டி பூஜாரிகள், தந்திரிகள் அப்படின்னு சொல்லலாம், அறநிலைத்துறை கொடுக்குற காசு பார்த்தான்னு ஒரு அர்ச்சனை பண்ணால் கேட்டு வாங்குறானுங்க. 100 வேணும், 200 வேணும், 300 வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்ட்ரா. இதெல்லாம் என்ன இதுவோ என்னன்னு எனக்கு புரியலை. இந்த மாதிரி நான் ஐயர்லேயே ரவுடி ஐயர் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ரவுடிசம் பண்ணி வாங்குறானுங்க. 2-3 மணி நேரம் கியூ அப்பா வச்சு நோங்கெடுத்து உள்ளாடி
ஸோ முடிஞ்சு. அண்ட் இனி கொஞ்சம் ஏதாவது நல்லதாக சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். உள்ளே போனோன்னே மைண்ட் அப்செட் ஆச்சு, என்னன்னே தெரில. நல்ல வைப்போட வந்தேன், கியூவில் ஏறுறத விட நல்ல வைப்பு, கியூவில் நிற்கிறத விட நல்ல வைப்பில் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆச்சு. சரி பார்ப்போம், அடுத்து என்ன தரிசனம் பண்ணணும்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலி நினைக்கலாம் ஃபுல்லாக போய் ஒரு பில்கிரைம் மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா கோவிலும் போய் வீடியோ போட்டுட்ருக்காங்க. எனக்கான ஒரு சந்தோஷம் அதான். ஏன்னா எனக்குன்னு சில சந்தோஷங்கள் இருக்குது. இப்போ வ்ளாக் பண்ணுறதா இருக்கட்டும், கிரிக்கெட் விளாட போகிறதா இருக்கட்டும், கிரிக்கெட் பார்க்குறதா இருக்கட்டும், சினிமா பார்க்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இந்த கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லியது. தீஸ்ட்டு ஆன்மீகவாதி அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். ஆன்மீகம் அப்படி ஊறி போனவங்க கிடையாது. எனக்கு இங்கே வந்தால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இப்படி கோவிலுக்கு வந்தால் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ வருவேன். அதுக்காக கடவுள் இருக்கிறவன் அப்படின்னு எல்லாம் நினைக்க விடாது. எனக்கு இங்கே வந்து கடவுளை பார்க்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்கிற ஒரு விஷயத்த தான் கோவிலுக்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடுறது, இங்கே உள்ள ஹிஸ்ட்ரி பற்றி எல்லாம் பேசுகிறது. ஆனால் நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, நிறைய பாசிட்டிவும் இருக்குது, நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது இந்த இடத்துல. பட் இந்த இடம் நான் நல்லா இருக்குது. கூட்டம் இல்லாத ஒரு நாள் வரணும். இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கூட்டத்தில் வந்து சிக்கிக்கிட்டேன். சரி பார்ப்போம், நெக்ஸ்ட்டு கூட்டம் இல்லாமல் வந்து பொறிக்கா விசிட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம முடிப்போம். அண்ட் நிறைய விஷயங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது, சாப்பிடணும், பசிக்குது, போய் சாப்பிட்டுட்டு வரேன்.